கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த இரட்சணிய சத்தம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அவருக்குள்ளாக பலன் கொண்டு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சியாக வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இப்போதும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரரை தேற்றுகிறார், நம்மையும் அவர் தேற்றுகிறார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று உரிமை பாராட்டுகிற கர்த்தர். இந்த உலகத்தில் சில தரித்திரத்தோடு வாழ்கிறவர்களை தங்கள் உறவினர்கள் கூட என்னுடையவன் என்னுடையவர்கள் என்று சொல்ல மறுப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு சகோதரி மிகுந்த தரித்திரத்தோடு வாழும்போது அவருடைய சொந்த சகோதரன் கூட அவரை பார்த்து பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் உடன் இருக்கிறவர்கள் இது யார் என்று அந்த சகோதரனிடத்தில் விசாரிக்கும்போது அவர் இது என்னுடைய சகோதரி என்று சொல்ல வெட்கப்பட்டு எங்கள் ஊரில் உள்ளவங்க என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், உலகம் இவ்விதமாய் தரித்திரத்தோடு போராடுகிறவர்களை புறக்கணிக்கிறது, வெறுத்து ஒதுக்கி தள்ளுகிறது. ஆனால் கர்த்தர் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது மீட்கப்பட்ட ஜனமாக, அதாவது பாவ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை உரிமை பாராட்டுவார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுவார். அதைத்தான் இந்த வேத வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். பயப்படாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நீ என்னுடையவன் என்று சொல்லி அவர் உரிமை பாராட்டுகிறார். இப்போ நம் மீது உரிமை பாராட்டுகிற கர்த்தர் நமக்கு உண்டு. மற்ற மனிதர்களோ உறவினர்களோ நம்மை குறித்து உரிமை பாராட்டாமல் போனாலும் அதை குறித்த ஒரு துக்கம் துயரம் இருதயத்திற்குள்ளே காணப்பட்டாலும் உரிமை பாராட்டுகிற கர்த்தர் உண்டு. அவர் நம்மை படைத்த தேவன், அவர் உங்களை படைத்திருக்கிற ஆண்டவர், அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். அவர் நிச்சயமாய் இப்போது இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி தருவார். காரணம், நாம் அவருடையவர்கள், அவர் நம்முடையவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை அவர் பொறுப்படுத்தி அற்புதமாய் நடத்துவார். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன் என்று சொன்ன ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீ நினைத்தருளி கர்த்தாவே ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி நீர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமேன்.